துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1.5 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்துச்சு. 11ஆவது மாதம் 12ஆவது மாதம் இங்கே ஜெபக்கூடத்துக்கு வந்தேன். 1ஆவது மாதம் வந்தேன். ஐயா சொன்னார் 6ஆம் தேதி உனக்கு வேலை வரும் அப்படின்னார். எனக்கு 5ஆம் தேதியே வேலை கிடைச்சிச்சு. அந்த ஒரு இடத்துக்கு 15 வருஷத்துக்கு முதல்ல வேலைக்கு போகணும். அவங்க யார் என்னன்னு தெரியாது. 15 வருஷம் கழித்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வேலை கொடுக்குறோம். கர்த்தருக்கு சோத்திரம். இருக்கா ஐயாவுக்கு சோத்திரம். நன்றி. என் வீட்டுக்காரம்மால காதில் சீ வந்து ஃபோன் பண்ணி ஜெபிச்சார். சீ நின்று போச்சு. சோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு லேண்டு கிடந்துச்சு. அந்த லேண்டை நாங்கள் விற்றுட்டோம். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, பிரதர் அந்த லேண்டை விற்றுட்டோன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் புதுசாக உங்களுக்கு லேண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பையன்கிட்டையும் சொன்னாங்க, நீங்கள் ஒரு லேண்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட 10 பைசா கிடையாது, எப்படி லேண்டு வாங்குவோம் நம்ம அப்படின்ட்டு, சரி முயற்சி தான் பண்ணுமே அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்ச புரோக்கரை பார்த்து எங்களுக்கு ஒரு லேண்டு வேணும் அப்படின்னு சொன்னோம். கையில் 10 காசு கிடையாது. ஒரு லேண்டை கொண்டு காட்டினார். இது 4 சென்ட் இருக்குது. ஒரு சென்ட் வந்து 2 லட்ச ரூபா, 4 சென்ட்டுக்கு 8 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னாங்க. அப்போ பிரதர் எங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு லேண்டு கிடக்குது, அந்த லேண்டை நாங்கள் விற்றா தான் இந்த லேண்டை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த புரோக்கர் சொன்னார், நீங்கள் அந்த லேண்டை என்னைக்கு விற்று இந்த லேண்டை என்னைக்கு வாங்க, அதுக்குள்ளே இது விற்றுரும் அப்படின்னாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டேன். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட யார்ட்டையும் செய்னின்னு இருந்தால் அடை வச்சு விற்று நீங்கள் இந்த லேண்டை வாங்குங்க, அதுக்கப்புறம் அந்த லேண்டு விற்றதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. அப்போ நாளைக்கே பத்திரத்தை வச்சுக்கலான்னாங்க. பிரதர் நான் பணமே நான் பிரட்டலையே அப்படின்னு சொன்னேன். அதை நீங்கள் தெரியாத ஆளா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்களுக்கு லேண்டை முடித்து கொடுத்துருந்தேன், நீங்கள் அப்புறம் பிரட்டி கொடுங்க அப்படின்னாங்க.
ஒரு பைசா இல்லாமல், புரோக்கர் கமிஷன் இல்லாமல், அப்புறம் டாக்குமெண்ட்ரி சார்ஜ் இல்லாமல் அந்த இடத்த ஒரு காசு கொடுக்காம எங்களுக்கு முடித்து கொடுத்தாங்க. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அதனுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த லேண்டு கூட சீக்கிரத்தில் விற்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த லேண்டு கூட சீக்கிரத்தில் விற்க ஆண்ட கிருபை செய்தார். நாங்கள் 8 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். 2 லட்ச ரூபா 1 மாதம் டைம் கட்டிருந்தோம். ஆனாலும் அந்த 1 மாதம் டயத்துக்குள்ளே இங்கே 10 நாளில் அந்த 2 லட்ச ரூபாயும் கொடுத்து நேற்று பத்திரத்தை வாங்கினேன். கர்த்தர் செய்த இந்த அற்புதமான காரியங்களுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சப்தம் ஒரு அல்லேலூயா. 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 உற்சாகத்தோடு பெருமகிழ்ச்சியோடு இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம் மரணபரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நெஞ்சுவலி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாகட்டும். ஒருவருக்கு விடுதலை கட்டவிழ்கிறேன். சொஸ்தம் நீ. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம் மரணபரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பை மாற்றி ஹல்லேலூயா இந்த ஆண்டு முழுவதும் ஹல்லேலூயா ஒரே வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஜீவவழி பிள்ளைகளுக்கு ஒரே வாக்குத்தத்தம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மறுபடியும் 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 கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ முடிந்து போனவள் அல்ல. ஹல்லேலூயா. இனிமேதான் ஆரம்பம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கையை தட்டி, உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, சிங்கக்கேபியோ சூளை நிரப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நிரப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நிரப்போ அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார்.
அல்லேலூயா அல்லேலூயா அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சிறையிருப்பா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. சாபமா பாவமா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. காவல்துறை வழக்கா நீதிமன்ற வழக்கா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கேன்சர் வியாதியா, கர்ப்பத்தில் பிள்ளை இல்லையா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சர்பத்தின் ஆவியா, சாபத்தின் ஆவியா, நான் உன்னை விடுதலையாக்கி அதிசயங்களை காண பண்ணுவேன். முதுகு வலியா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நெஞ்சு வலியா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சர்பத்தில் இருந்தோம் பாபத்தில் இருந்தோம் பிடுங்கி எரிகிற என் தேவன், உன் சத்துருக்களை பிடுங்கி எறிகிறேன். இப்பொழுது பொல்லாத தேவர்களை பிடுங்கி எறிகிறேன். கையை தட்டலாம். பாதாள வல்லமைகளை இதோ அக்கினியில் போடுகிறேன். பொல்லாத ஆவிகளே சங்கரிக்கிறேன். நான் உங்களை சங்கரிக்கிறேன். அதிகாரம் இல்லை பிசாசே, உனக்கு அதிகாரம் இல்லை. என் ஜனங்களை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. மலட்டாவிகளை கர்த்தர் சங்காரம் செய்கிறேன். விடுதலை 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 விடுதலை. உற்சாகத்தோடு கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மார்பக ஒற்றை மார்பக வலி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிறேன். விடுதலை கட்டவிழ்க்கிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. வலது காலினுடைய தொடை நரம்பு சுளுக்கு கர்த்தர் இப்பொழுது எடுத்து போடுகிறேன். 4+1 5 பேருக்கு மூலவியாதி எடுத்து போடுகிறேன். உற்சாகத்தோடு கையை தட்டுங்க. உற்சாகத்தோடு கையை தட்டலாம். உற்சாகத்தோடு கையை தட்டலாம். மரணத்தினுடைய ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை இதோ சங்காரம் செய்கிறேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் பலத்த ஆசீர்வாதங்களை இதோ உங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் கட்டளையிட்டு நிறைவேற்றுகிறேன். எது இல்லையோ அது இனி உண்டாகும். எது கிடைக்கவில்லையோ அது இனி கூடும். அல்லேலூயா. மருத்துவமா மகத்துவரா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில். இனி மருத்துவரா மகத்துவரா? மகத்துவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வயத்து வலி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாகி போகட்டும். சிறுநீரக பகுதியில் இருக்கிற கற்கள் உடையட்டும். இப்பொழுது விடுதலையை கட்டளையிடுகிறேன். வந்திருக்கிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. மகிமையான தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்கள் மத்தியில் உலாவுகிற என் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அல்லேலூயா. தூரத்துக்கும் தேவன். அல்லேலூயா. பயத்தோடும் திகிலோடும் இருக்கிற பிள்ளைகள் இனி தேவ சமாதானத்தை காண்பார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மகனே கலங்காதே, என் மகளே நீ பதறாதே. கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென்